தீபாவளி தைப்பொங்கல் எப்படி விசேஷமோ அதே போல தான் எங்கள் ஊரில் ஆடி 18 நோம்பியுமே விசேஷம். நோம்பிக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா கட்டாயம் எல்லாத்து வீட்லேயுமே வடை சுடுவோம். புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணோட வீட்டுக்கு போய் மாமியார் வீட்டில் வடை சுட்டு போடுவாங்க. அடுத்த நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. இது போல தான் எங்கள் ஊர் சைடில் நடக்கும். நாங்கள் இந்த வருஷம் அம்மா வீட்டுக்கு போகலை, நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டோம். ஹஸ்பண்டோட அத்தை வந்திருந்தாங்க. நானும் அவங்க அத்தை 2 பேரும் சேர்ந்து தான் வடை சுட்டோம். நான் எத்தனை முறை வடை சுட்டு பார்த்தாலும் இவங்க சுடுற மாதிரி டேஸ்ட்டாக என்னால் சுடவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வடை. எப்படி தான் சுடுவாங்கன்னே தெரியாது. அவங்களுக்கு 60 வயசுக்கு மேலாகுது. ஸோ அவங்களோட பக்குவம் அந்த வடையில் இருக்கும் இல்லைங்களா, அதே போல் தான் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் எடுத்து தட்டி எண்ணெயில் போடுவேன். அந்த அளவுக்கு தான் நான் செய்வேன். மீதி எல்லாமே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் கரெக்டாக வடை சுட்டுக்கிட்டு இருந்த நேரம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊர்லேயுமே மழை பெய்யுது, எங்கள் ஊரில் மட்டும் மழையே இல்லைன்னு நான் போன வாரமெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் கரெக்டாக ஆடி 18 நோம்பி ஸ்டார்ட் ஆனதோ என்னமோ மழை பார்த்திங்கன்னா நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 2 நாளைக்கு ஒருக்கா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற வேலை மிச்சமாயிடுச்சு. மழை பெய்யறங்காட்டி செடியிலிருந்து புது இலையெல்லாம் கூட விட்டு வருது.